இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்தியாவினுடைய மிக முக்கியமான மாநிலத்தில் பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி கவிழப்போகிறது. எந்த மாநிலத்தில் அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நாகாலாந்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது. முதல் நாள் கவர்னர் உரையாற்றுவார். கவர்னர் உரையாற்றுவதற்கு முன்பு தேசிய கீதம் பாடப்படுவதுதான் வழக்கமாக இருந்தது. ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரம் இந்தியாவிற்கு இப்போது வந்ததற்கு பிறகு அமித்ஷா புதிய ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இந்த மாதிரியான நேரங்களில் தேசிய கீதத்திற்கு முன்னால் வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பாடல் இசைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா. அதுவும் எப்படி, அந்த முழுமையான பாடல் அது அங்கே பாடப்பட வேண்டும் என்பதுதான். அப்போது அது நாகாலாந்து பட்ஜெட் கூட்டத்தொடர்லையும் அது நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு நாகாலாந்து மக்கள் முன்னணி, அதாவது நாகா மக்கள் முன்னணி என்று சொல்லக்கூடிய அந்த கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. அவர்கள் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறார்கள். அந்த கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அதில் இந்த நாகா மக்கள் முன்னணியினுடைய மிக முக்கியமான எம்எல்ஏ குசேலிலு நீனு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, வந்தே மாதரம் பாடலின் 4வது அடியில் இந்து தெய்வங்களான துர்கா, சரஸ்வதி மற்றும் லட்சுமி ஆகியோருடன் தாய்நாடு ஒப்பிடப்படுகிறது. நாகாலாந்தில் 87% அதிகமானோர் கிறிஸ்தவர்கள்தான். நாங்கள் ஒரே கடவுளை மட்டும் வணங்குபவர்கள். அதனால் எங்கள் மனசாட்சி இந்த பாடலை ஏற்கவில்லை. நாகாலாந்து மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியலமைப்பு சட்டம் 371 ஏ பிரிவின் கீழ் நாகா மக்களின் சமூக மற்றும் மத நடைமுறைகளில் நாடாளுமன்றத்தின் எந்த சட்டமும் தன்னிச்சையாக செல்லாது. மாநில சட்டமன்றம் அனுமதித்தால் மட்டுமே அமலாகும். ஆனால் முறைப்படி வந்தே மாதரம் பாடலுக்கு எந்த அனுமதியும் பெறவில்லை. அதனால் திடீரென வந்தே மாதரத்தை திணிப்பது நாகாலாந்து மாநிலத்தின் சிறப்பு உரிமையை பறிப்பதாக உள்ளது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். போதாக்குறைக்கு இந்த நாகா மக்கள் முன்னணியை சார்ந்த 34 எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்திலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக நாகாலாந்து மக்கள் பிரதிநிதிகள் பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கனவை நொறுக்கியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட நம்முடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் கலந்துக்கும் போது வந்தே மாதரம் பாடல் பாடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டு அதில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஒரு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்ட செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு திணிக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்கள் அப்படிங்கிறதற்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம் இல்லையா? இப்போ நாகாலாந்து மாதிரியான, இப்போ அவங்க தெளிவாக சொல்கிறார்கள், எங்களுடைய சட்டமன்றம் இதை ஏற்றுக்கணும். சட்டமன்ற பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் இது ஏற்றுக்கிட்டால் கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி அனுமதி பெறாமலேயே இவங்க பாட்டுக்கு ஒவ்வொன்றையும் திணிச்சிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாகாலாந்தில் உங்களுக்கு தெரியும், பாஜக ஒரு 14 எம்எல்ஏக்கள் இருக்குது. அவங்களுக்கு மொத்தம் இருக்கக்கூடிய 60 தொகுதிகளில் பாஜகவிற்கு ஒரு 14 தொகுதிகள் இருக்கிறது. நாகா மக்கள் முன்னணிக்கு 34 தொகுதிகள் இருக்குது. அங்கே தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு 31 தொகுதிகள் போகும். இப்போ நாகா மக்கள் முன்னணி ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். பாஜக தேவையில்லை. ஏன் பாஜக தேவையில்லைன்னா, நம்முடைய பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய மணிப்பூரில் இவனுங்க ஆர்எஸ்எஸ் காரனுங்க என்ன பண்ணானுங்களோ இதையே பண்ணி நாகாலாந்துலேயும் நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குவதற்கு திட்டம் போடுறானுங்க. அதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. அதனால் பாஜகவை நம்ம தூக்கி வெளியே வீசிடலாம், நம்ம தனித்து ஆட்சி அமைக்கலாம். அதற்கான முயற்சிகளை நாகா மக்கள் முன்னணி மேற்கொண்டு வருவதாக இன்றைக்கு ஊடகங்களில் செய்தி கொண்டிருக்கிறது. அப்போது ஒன்று நீங்கள் பார்க்கணும், ஒரு மாநிலம் அல்லது ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய உணர்வுகளை கூட பொருட்படுத்தாமல் இவர்கள் நினைப்பதைத்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ பாருங்களேன், நீங்கள் எப்படின்னு பாருங்கள். இப்போ அதான் சொல்கிறாங்க, பல பேர் சுட்டி காட்டுற மாதிரி இது சர்வாதிகாரத்தை நோக்கி இவர்கள் அழைத்து செல்கிறார்கள். இவர்கள் வந்தே மாதரத்தினுடைய பெயரில், இவர்களுடைய போலி தேசபக்தியினுடைய பெயரில் எல்லாம் இவங்க என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கடந்த 12 வருடங்கள் பல்வேறு உதாரணங்களை நம்ம காட்டிட்டு போக முடியும் இல்லையா? இப்போ நீங்கள் ஏன் நாகாலாந்து சார்ந்த மக்கள் இன்றைக்கி பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு பயப்படுகிறார்கள், கூட்டணியை விட்டு அகற்றி விட வேண்டும் என்று பயப்படுகிறார்கள்னா, அவங்க காலங்காலமாக மணிப்பூரை பக்கத்தில் பார்த்துட்டே இருக்கிறாங்க. மணிப்பூரில் இதே மாதிரியான அரசியலை தானே, 2 இனங்களுக்கிடையே
ஒரு நெருப்பை பற்ற வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்னெடுத்து இன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய நிலைமை என்ன? பெரிய சிக்கல் தான். இன்றைக்கு வரைக்கும் அமைதி இருக்கா? குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது, அதன் பிறகு பிஜேபி காரனே அங்கே ஆட்சி அதிகாரத்தில் வந்தான். இன்னொன்று மோடிக்கு அமித்ஷாவுக்கு வேண்டிய ஆள் அதற்கு முன்னாடி ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க. ஆனால் அமைதி என்கிற விஷயம் இன்று வரைக்கும் எட்டாக்கனியாகத்தானே இருக்கு மணிப்பூர். அப்போ வடகிழக்கு மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பல்வேறு சதியை அந்த மக்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறாங்க. அப்போ அதனால தான் அவங்க எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இப்போ திரௌபதி முர்மு அவர்களுடைய ஒரு விஷயத்தில் பழங்குடி இனத்தை எல்லாம் கனெக்ட் பண்ணி ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் பேசுனதெல்லாம் பார்த்தோம். இப்போ நாகாலாந்து ஆகட்டும், மணிப்பூர், மேகாலயா, சிக்கிம், மிசோராம் இந்த மாதிரியான மாநிலங்களில் பார்த்தா ஏராளமான பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள். ஆனால் கடந்த 11 வருடங்களில் பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரங்களை திட்டமிட்டு அழித்து வருகிறது மோடியினுடைய திட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம கூட பல முறை சொல்லியிருக்கிறோம். இப்போ பல மலைகள் தொடர்பான இடங்கள்ல எல்லாம் மோடி போய்ட்டு தனியாக ஜீப்பில் போய் கை காட்டுறது, நாங்கள் மலையை குடஞ்சி வாகனமெல்லாம் போகிற அளவுக்கு மிகப்பெரிய சாலை மேம்பாட்டு வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள். எதற்காக அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய வனங்களை அதானி மாதிரியான பெரும் கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடித்து கொண்டு போவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் இது. மறுக்க முடியுமா? அப்போ வாழ்வாதாரத்தை அழிப்பது, அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் இருப்பது, இது மாதிரியான பல்முனை தாக்குதலை இந்த சங்க பரிவாரங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்ட நாகாலாந்து அந்த ஆளும் கட்சி தான் இன்றைக்கி முடிவு செஞ்சுருக்கிறது, பாஜகவை தூக்கி வெளியே வீசிடலாம், அவங்க கூட ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் அப்படின்னு. நாகாலாந்து மக்களுக்கெல்லாம் ரொம்ப லேட்டாக தெரியுதுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்தியாவில் எந்த மாநில கட்சிகளோடு இவர்கள் கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சிகள் எல்லாம் ஏப்பம் விட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்துருக்குறாங்களா? கிடையவே கிடையாது. இப்போ மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறது எது? இப்போ தமிழ்நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடியினுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அந்த அதிமுகங்கிற கட்சியினுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆக போகிறதுன்னே தெரியல. அப்போ அந்த அளவிற்கு மோசமான அரசியலை விதைத்து இன்றைக்கு இவர்கள் அதிகாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளை இவங்க மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதற்கு நாகாலாந்து மக்கள் முன்னணி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இவர்களோடு கூட்டணி தேவையில்லை அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேங்க, ஒரு விஷயத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இதை பற்றி கேட்க வேண்டாமா? நீ திணிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? இந்த நாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே சொந்தமானது தானே. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு சொந்தமானதா? ஆர்எஸ்எஸ்காரனுக்கு மட்டும் சொந்தக்காரன்தா? ஆர்எஸ்எஸ்காரனுக்கு எப்படி சொந்தமாகும்? நம்முடைய இந்தியாவுங்கிற சுதந்திர நாடு. சுதந்திரம் கிடைக்கும்போது இந்தியாவிற்காக ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணான்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ்காரனுக்கு என்ன பங்களிப்பு இருக்குது இல்லையா? ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களும், முஸ்லீம்களும், கிறிஸ்தவர்களும், பார்சிகளும், பௌத்தர்களும் எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டிற்கான விடுதலை போராட்டத்தில் முன்னணியில் இருந்திருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்காரனை தவிர்த்து. ஆனால் ஆர்எஸ்எஸ்காரனை அதிகாரத்தில் வருத்தும்போது இவர்களுடைய உணர்வுகளுக்கு இன்றைக்கு மதிப்பளிக்காமல் இவனுடைய திட்டங்களை அமல்படுத்துவதற்கான முயற்சியில் இருக்கிறான். அதை மக்கள் முறியடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இன்றைக்கு நாகாலாந்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.